நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். எங்கிருந்து வருகிறீர்கள்? என்ன வேண்டும் அம்மா உங்களுக்கு? விரும்பியதை கேட்கலாம். நந்தராணி, பிறர்க்கரிய ஒரு பிள்ளையை தாங்கள் பெற்றதை கேட்டறிந்தேன். மதுராவில் தான் நான் வசித்து வருவது. பற்பல சாத்திரங்கள் ஓதி உணர்ந்த பிராமணரின் மனைவி நான். அவர் தனது ஞான திருஷ்டியில் கண்டு மனமகிழ்ந்து சொன்னார், இந்த நந்தராஜனின் மாளிகையில் தெய்வ பிறவி ஒன்று பிள்ளை வடிவில் பிறந்திருக்கிறது, அதை தரிசித்தால் புண்ணியம் என்று சொன்னார். அதுதான் மாளிகைக்கு நான் வந்த காரணம். அப்படியா? ஆசனத்தில் அமருங்கள். மிக்க நன்றி. பிராமணனின் மனைவி வெறுங்கையுடன் வந்ததாக நினைக்காதீர்கள். தாயே, தங்கள் மகனுக்கு என் வாழ்த்துக்களை வழங்குவேன். முறையாக தவம் புரிந்த என் கணவரின் அன்பினால் 2 வரங்களை பெற்றவள் நான். நான் பெற்ற வரத்தில் ஒன்று என் வாயார வாழ்த்தினால் பலிக்காமல் இருக்காது. தாயே, குழந்தையை என் மடியில் விடுங்கள். அது நீண்ட ஆயுள் பெற மந்திரம் ஜபிக்கிறேன். चामुंडा विच्छनम ओम ह्रीं ह्रीं क्लीं 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 चामुंडा विच्छनम ओम ह्रीं ह्रीं चामुंडा विच्छनम. யசோதா ராணி, உங்களுடைய இந்த பிள்ளை ஒரு சாமானிய பிள்ளை இல்லை. இவன் அற்புதங்களை நிகழ்த்த வந்தவன் போல் இருக்கிறான். தேவலோகத்திலிருந்து வந்தவன் போல. யசோதா ராணி, மேலும் ஒரு ரகசியத்தை பற்றி சொல்ல போகிறேன். வந்தவுடனே சொல்லவில்லையா நான் 2 வரம் பெற்றவள் என்று? அந்த வரங்களின் பயனாக என் மார்பகத்திலே சுரக்கும் பால் அமுதத்துக்கு ஈடானது. இந்த பாலை குடித்தால் உங்கள் பிள்ளை அமரனாகி விடுவான். அதனால் நான் தாயாக இருந்து இவனுக்கு என் பாலை புகட்டுகிறேன். தாயை போலவே வந்தவள் தருகின்றாள் விஷப்பால். பாலை குடிப்பவன் பரமனன்றோ, பறிக்கின்றான் உயிரை.
என் செல்வமே, என் செல்வமே, கண்ணா, அம்மாவை பாரடா. பாரடா. மலை போல் வந்த ஆபத்து பனி போல் விலகிவிட்டது. யசோதா, 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 அம்மா யசோதா. யசோதா, யசோதா, எழுந்திரு. உன் குழந்தை உன்னை கூப்பிடுகிறான். எழுந்திரு. அம்மா எழுந்திரும்மா. அதோ அதோ உன் குழந்தை உன்னை கூப்பிடுகிறான். யசோதா எழுந்திரு, பிள்ளை உன்னை பார்க்கிறான். எழுந்திரு யசோதா. பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே? என் பிள்ளை எங்கே போய்விட்டான்? கண்ணா, கண்ணா! யசோதா எங்கே போகிறாய்? எங்கே போகிறாய்? இங்கே பார், இங்கே பார், இங்கே பார் உன் குழந்தை. போடா, சிரிக்காதே. எங்கே போயிருந்தாய்? எங்கே போயிருந்தாய்? உனக்கு அம்மா வேண்டாமா? எங்கே போனாய்? பைத்தியக்காரி, உன் அம்மா ஒரு பைத்தியக்காரி. என்னை விட்டு போய்விடாதே. நீதான் எனக்கு எல்லாம். அந்த ராட்சசி, அவள் இறந்து விட்டாள். சித்தி, அங்கே கிடக்கிறது ஒரு பெரும் பேயின் உடல். உண்மைதானா இது? உண்மையாக நடந்தது. திருஷ்டிப்படாமல் இருக்க உன் பிள்ளையின் கையால் பரிகாரம் செய்ய வேண்டும். நந்தகோபரே, பெரிய கண்டம் நீங்கியது. குலகுரு சாண்டிலியரிடம் சொல்லி பூஜை செய்ய சொல்லுங்கள். இப்படி ஒரு அரக்கியிடம் இருந்து மீழ்வது ஏதோ தெய்வீகமான செயல்தான். தெய்வீக செயல்? ஆம், இது தெய்வீகமான செயல்தான். குழந்தை நலம்தானா? நலந்தான் நந்தரே. பாருங்கள் நீங்களே, பயப்படாதீர்கள். குழந்தை களைத்திருக்கிறான், அப்படியே தூங்கிவிடுவான். அதோ அதோ நந்தகோபர் வருகிறார். வணக்கம். 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 வந்து கொண்டிருக்கும் போது இவள் நிழல் கோகுலத்தின் மீது படிந்ததை பார்த்தேன். அப்போதே தெரியாதே இப்படியெல்லாம் நடக்க இருக்கிறது என்று. எப்படியோ போகட்டும், இந்த பேய் எப்படி இறந்தது? அது புரியவே இல்லை. இறைவன் தான் அறிவார். எப்படி ஒரு ஆபத்து என் பிள்ளைக்கு வந்தது, அது திசை மாறி போனது. பிரபுதான் காப்பாற்றினார். கற்பனை கெட்டாத அற்புதம் என்னவென்றால், குழந்தையின் மேனியில் ஒரு கீறல் கூட இல்லை. கூட்டமாக நாங்கள் இங்கு ஓடி வந்த போது மலை போன்ற இந்த உருவம் மண் மீது விழுந்தது. நந்தகோபரே, இந்த பிணத்தை என்ன செய்வது? இந்த சடலத்தை எரித்தால்தான் நல்லது. இல்லையேல் இதன் துர்நாற்றத்தால் சுற்றுப்புற சூழல் கெட்டுவிடுமே. மலை போன்ற பிணத்தை எப்படி எரிப்பது? பெரும் பிரச்சனைதான். 10-15 சிதைகள் மூட்டி இந்த சடலத்தை துண்டு துண்டாக்கி எரித்து விடுங்கள். அதுவே நல்லது.
அம்மா வருகிறாள். அவளை வரவேற்கிறேன். அம்மாவா? ஆ, பூதனா மாதா. பால் பருகக் கொடுத்ததால் அவளை அம்மாவைப் போல் மதிக்கிறேன். இந்த மாதா முன்பிறவியில் தாய்மை பாசத்தோடு என்னை பார்த்ததைக் கண்டேன். முன் பிறவியிலா? ஆம், முன்பிறவியில். எப்போது? நான் வாமனாவதாரம் எடுத்தபோது அந்த பிறவியில் இவள் பலி சக்கரவர்த்தியின் மகள் ரத்னமாலா. நான் வாமன வடிவம் எடுத்து யாகசாலைக்குள் வந்தேன். ரத்னமாலா தாயன்போடு என் வாமன வடிவத்தை பார்த்தாள். அவள் பார்வையில் உள்ள தாய்மை என்னை நெகிழ வைத்தது. இறைவா, இந்த வடிவத்தில் உன்னை பார்க்கும்போது உனக்கு தாயாக இருந்து பாலூட்ட ஆசை நிறைவேற்றுவாயா? அவள் மௌனத்தின் ஆழத்தில் இருந்த ஆசையை, அதன் தூய்மையை நான் புரிந்து கொண்டேன். யார் எதை கேட்டாலும் நான் கொடுக்காமல் இருந்ததில்லையே. எண்ணம் போல் நடக்கும் என்று வாழ்த்தினேன். மன்னன் பலியிடத்தில் 3 அடி மண் தானம் கேட்டேன். அதை பெறுவதற்கு திருவிக்கிரம ரூபம் எடுத்தேன். தந்தவரின் தலைமீதே கால் வைத்தேன். அதை பார்த்த ரத்னமாலாவுக்கு என் மேல் கோபம் வந்தது. கோபத்தினால் அவள் என்னை பகைவனாகவே கருதிவிட்டாள். இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருந்தால் அதற்கு பாலூட்டி இருக்க மாட்டேன், விஷத்தை புகட்டி இருப்பேன். எப்படி கேட்டாலும் தருவேன் அல்லவா? இந்த பிறவியில் 2 ஆசைகளையும் தீர்த்து விட்டேன். அவள் விஷமும் தந்தாள், அன்னை போலவே பாலூட்டினாள். பிரபுவே, பஞ்சகி உங்களுக்கு விஷம் தந்தாள். தாய் போல் வந்து ஏமாற்றினாளே. இல்லை ராதே, விஷமாயிருந்தாலும் அது ஒரு அன்பு தாய் பாசமுடன் மைந்தனுக்கு அமுதூட்டுவது போல் இருந்தது. அது ஒரு பரவச நிலை. அந்த நிலையில் மாதாவை கண்டேன், அமுதத்தை உண்டேன். உண்மையில் அந்த பூதனா மாதாவின் போலி நாடகத்தை ரசித்தேன். அதன் பலன் முக்தி அளித்தேன்.